சரியா? பாட்டி, இந்த உயில படி. ராமமூர்த்தி ஆகிய நான் இங்க நல்ல மனநிலையோட இந்த உயிரை எழுதுறேன். கடவுள் புண்ணியத்துல எனக்கு நிறையவே சொத்து இருந்துச்சு. இந்த வீட்டில் நாங்கள் இருக்கணும்னா வீட்டுக்கான பணத்தை கொடுன்னு என் பையன் கேட்டான். அவ்வளோ பணம் கையில் இல்லாததால என்கிட்ட இருந்த சொத்துல 3/4 விற்று பணத்தை கொடுத்தேன். மீதி கொஞ்ச நிலம் இப்போ ஊரில் இருக்கு. அந்த நிலத்தை இப்போ என் மருமக பாக்யா பேரில் எழுதி வைக்கிறேன். என் பென்ஷன் எப்படியும் ஈஸ்வரிக்கு வந்துடும். அதை அவ பேருக்கு மாத்துறதுக்கு என்னென்ன பேப்பர் வேணுமோ எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். செழியன்தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கணும். எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சிருக்காருன்னா இதுதான் நடக்க போகுதுன்னு அவருக்கு எப்பவோ தெரிஞ்சிருக்கு. என் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கு. அந்த பணத்துல ஈஸ்வரிக்கு பாதி பாக்யாவுக்கு பாதின்னு பிரிச்சு கொடுத்துடணும். இது போக தங்கமா 2 மோதிரமும் 2 செயினும் இருக்கு. என் மோதிரம் 2ம் என் பேர பசங்களுக்கு சேரணும். என் செயினை என் பேத்திக்கிட்ட ஒப்படைக்கணும். இனியா கல்யாணத்துக்குன்னு மாசம் மாசம் பேங்க்ல பணம் போட்டுட்டு இருக்கேன். இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இதை நான் சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் சொல்றேன். ஈஸ்வரிக்கு வர பென்ஷன் பணத்துல இருந்து மாசம் மாசம் அந்த அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுடணும். அப்புறம் என்னோட இன்னொரு அக்கௌண்ட்ல 1.5 லட்ச ரூபா பணம் போட்டிருக்கேன். அதுல 50,000 ரூபாய் என் பேத்தி இனியா கல்யாணத்துக்கு. மீதி 1 லட்ச ரூபா இல்ல, செழியனோட 2 பிள்ளைங்களுக்கும் மீதி 50,000 நிலாவுக்கும் இனி 7க்கு பிறக்க போற குழந்தைக்கு கொடுத்துடணும்.